நாட்டு மக்களின் கவனத்திற்கு மகாராஜா அவர்கள் ஸ்ரீ துஷ்யந்த் ஆரியரை நாட்டின் சேனாதிபதியாக நியமித்துள்ளார். நடந்து முடிந்த போரின் வெற்றியில் அவருடைய மனைவியார் வசுந்தரா தேவி அவர்களுக்கும் பெரிய பங்களிப்பு உள்ளது. ஆகையால் அவர்களுக்கு தேசத்தின் வீரமங்கை என்ற பட்டமும் 1,00,000 தங்க நாணயங்களும் வெகுமதியாக அளிக்கப்படும் என்று மகாராஜா அறிவித்துள்ளார். என்னது? போடுங்க. சாரு, நீயா? எதுக்காக நீ இப்படி பண்ண சாரு? ஏன்னா நான் தான் துஷ்யந்த் மேல ஆசைப்பட்டேன். துஷ்யந்த் எனக்கு சொந்தமா இருந்தா உனக்கு கிடைச்ச இந்த பட்டமும் வெகுமதியும் எனக்கு சொந்தமா இருக்கும். அது எல்லாத்தையும் நீ என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட. அதை இப்போ நான் உன்கிட்ட இருந்து பறிக்க போறேன். சகோதரி, இதுதான் உன்னோட ஆசை, உன்னோட விருப்பம்னு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தன்னா என் சகோதரி உனக்காக நான் இது எல்லாத்தையுமே மனசார விட்டு கொடுத்திருப்பேன். என்ன நடக்குது? இப்பதான் என்னோட சகோதரி சாருமதி என்னை கொலை செஞ்சா. அதுக்குள்ள நாங்க எப்படி இங்க வந்தோம்? இது சுயம்பரம் நடக்க இருந்த நாள். ஆனா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாச்சு. நாங்க எப்படி 3 வருஷம் பின்னால வந்தோம்? இன்னைக்கு நம்ம மகள்களோட சுயம்வரம் நடக்க போகுது. மகதத்தின் செல்வ செழிப்பான வீர குலங்களின் இளவரசர்கள் இதுல கலந்துக்க வந்திருக்காங்க. வசுந்தரா, சாருமதி, விவேகத்துடனும் மரியாதையுடனும் நீங்க வரனை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய முடிவுல தான் நம்மளுடைய வரதன் குலத்தோட மானம் மரியாதை அடங்கி இருக்கு. சரியா இந்த நாள்ல தான் வசுந்தரா துஷ்யந்த தன்னோட வரனா தேர்ந்தெடுத்தா. சரிதான். அப்போ நான் என்னோட வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்க விதி எனக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கு. குமாரி வசுந்தரா, வரமாலையை எடுத்துக்கோங்க. வசுந்தரா, நான் முதல்ல எடுக்கவா? போன தடவை என்ன முதல்ல வீச சொல்லி சாருமதி என்னை கட்டாயப்படுத்தினா. ஆனா இந்த தடவை அவளே முதல்ல எடுத்து வீசுறேன்னு சொல்றா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் ஒளிஞ்சிருக்கு. இந்த தடவை துஷ்யந்த் எனக்கு தான் சொந்தமாவா வசுந்தரா? மரியாதை, பதவி மற்றும் அவனுடைய இதயம் எல்லாம் எனக்கு சொந்தமாக போகுது. ஆஹா, துஷ்யந்த் ஆரியா, சிறந்த தேர்வு சாருமதி. ஆரிய குலத்துக்கு ராஜ குடும்பத்தோட சம்பந்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வழியா இந்த தடவை துஷ்யந்த் எனக்கு சொந்தமாயிட்டான். இப்ப துஷ்யந்த் தளபதி பதவியை பெறும்போது நானும் வீர மங்கைங்கிற பட்டத்தோட கௌரவிக்கப்படுவேன். மகளே, உன்னுடைய இந்த முடிவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாம் தந்தை, நம்மளோட குலத்து நன்மைக்காக தான் நான் இதை பண்ணேன். திருமணத்திற்கு பிறகும் நான் உங்க யாரையும் மறக்க மாட்டேன். என்ன சகோதரி, நான் சொன்னது சரிதானே? சாருமதி, உனக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கட்டும். சகோதரி, உன்னுடைய அதிர்ஷ்டத்தின் சாவி இப்ப என்னோட கைக்கு வந்துருச்சு. இப்ப துஷ்யந்த் ஆகட்டும், தேசத்தின் கௌரவம் மற்றும் மரியாதை ஆகட்டும், எல்லாம் எனக்கு சொந்தமாக போகுது. இவரு இங்க மகாராஜா, இப்ப நம்ம மாளிகைக்கு திரும்புறதுதான் சரியா இருக்கும். அப்படி இல்லை சத்யதேவ். நான் மாளிகையை விட்டு வெளியில போய் நம்ம மகதத்தின் மக்கள் தினமும் என்ன சவால் எதிர்கொள்றாங்கன்னு நான் பார்க்க போறேன்.
இவன் ரொம்ப ஏழையாச்சே. நான் இவனுக்கு சரியான பாடத்தை கத்து தர போறேன். உயர்ந்த குலத்துல இருக்கிறவங்க இப்படிப்பட்ட துச்சமானவங்களை எப்படி நடத்தணுங்கிறது வசுந்தராக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாருமதி தன்னோட வரனை தேர்ந்தெடுத்துட்டா வசுந்தரா. இப்போ உன்னுடைய முறை. நீயும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை தேர்ந்தெடுப்பேன்னு நம்புறேன். அம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட சகோதரி குடும்பத்தின் கௌரவத்தை மனசுல வச்சு கண்டிப்பா ஒரு நல்ல வரனை தான் விரும்புவா. என்ன தேர்ந்தெடுங்க, என்ன தேர்ந்தெடுங்க. எனக்கு செல்வங்களும் வேண்டாம், ராஜ கௌரவமும் வேண்டாம். அன்பையே தன்னுடைய தர்மமா கருதுற ஒரு நபர் தான் வேணும். என்ன தேர்ந்தெடுங்க, இங்க பாருங்க. இங்க, எனக்கு இங்க, இங்க. இவரு அவர் தானே? இந்த ஆண்மகனுக்கு தானே இதுக்கு முன்னாடி சாருமதியோட வரமாலை கிடைச்சது. ஆனா அவரு திருமணத்துக்கு வரவே இல்லை. வசுந்தரா, உன்னோட வரன் மாலை ஒண்ணுமே இல்லாதவன் கையில போய் விழுந்திருக்கு. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? இவ்ளோ வீரர்களுக்கு மத்தியில உனக்கு இந்த பிச்சைக்காரன் தான் கிடைச்சானா? எவ்வளவு வீரமும் செல்வம் நிறைஞ்ச வரன்கள்லாம் இங்க இருந்தாங்க. ஆனா நீ உன் வரன் மாலைய ஒண்ணுமில்லாதவனுக்கு தந்திருக்க. அப்பா அம்மா இல்லைன்னா என்ன? உன்னோட சித்தப்பாவோட கௌரவம் உனக்கு முக்கியம் இல்லையா? தந்தையே, நடந்தது என்னவோ நடந்துருச்சு. சகோதரி, வருத்தப்படாத. நீ ஐஸ்வர்யங்களோட வளர்ந்தவ. ஏழையின் வாழ்க்கை கடினமானதா இருக்கும். ஆனா இப்போ அதுதான் உன்னோட விதியா இருக்கு. இந்த திருமணம் மட்டும் நடக்கலைன்னா வர்தன் குடும்பத்துக்கு மேல இந்த நாட்டு மக்கள் வச்சிருக்கிற மரியாதையே சுத்தமா போயிடும். ரொம்ப சரியா சொன்ன. மகாராஜா, இந்த வரமாலை உங்க கைக்கு வந்துருச்சு. இப்பவும் உங்களுக்கு நேரம் இருக்கு. இத நீங்க வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற சத்யதேவ்? என்னோட இந்த தோற்றத்தை பார்த்து அவளே என்ன வேணான்னு சொல்லிட்டு போறா. நீ இன்னைக்கு இந்த மொத்த சமுதாயத்துக்கு முன்னாடியும் என்னுடைய மரியாதையை கெடுத்துட்ட. இந்த பையனை நல்லா பாரு. நம்ம குடும்பத்துல மருமகனாகிறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா? சொல்லு. போன முறை துஷந்த திருமணம் பண்ணிட்ட பிறகு என்னென்னமோ நடந்துருச்சு. அதனால அவனை விட ஒரு ஏழையை திருமணம் பண்ணிக்கிறது எவ்வளவோ மேல். வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும். வரன் மாலைகளோட விதிமுறைகளை நம்ம கண்டிப்பா கடைப்பிடிச்சு ஆகணும். எனக்கு இந்த திருமணத்துல எந்த ஆட்சேபனையும் இல்லை. இதுதான் விதியின் கட்டளைனா இதை நான் என்னோட முழு மனதோட ஏத்துக்கிறேன். என் பேரு வசுந்தரா. உங்க பேரு? அப்புறம் நீங்க யாரு? நானா? என்னோட பேரு வீரதத்தா. நல்ல பெயர் வீரதத்தா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. என்ன? இந்த ஏழையோட கல்யாணமா? நீங்க உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்களா? ஆமா, வரமாலை உங்க கையில இருக்கு. இதுதான் எங்க குடும்பத்தின் பாரம்பரியம். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஆட்சேபனெல்லாம் இல்லைங்க. ஆனா நான் ஒரு ஏழை. என் கூட வாழ்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு? செல்வத்தை விட மிக சிறந்தது ஒரு தூய்மையான நிலையான மனசு. நாம இருவரும் சேர்ந்து உழைச்சோம்னா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு சிந்தனை தைரியத்தை வேற எந்த பெண்கிட்டையும் நான் பார்த்ததே இல்லை. இவன் ஒரு ஏழை மனுஷன். சாதாரண இவன் கிடைச்சதுக்கே ஏதோ பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இப்படி நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க? வசுந்தரா, இப்படி ஒரு ஏழைய தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையும் பாழாக்கிக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தையும் எடுத்துட்ட நீ. செல்வத்தோட இல்ல, சந்தோஷமான மனதோட தான் வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி நீ இந்த ஏழையத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவு பண்ணிட்டன்னா இந்த வரதன் குடும்பத்தோட சொத்துக்கள் மற்றும் செல்வத்துல உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, புரிஞ்சுக்கோ. உங்களோட விருப்பப்படியே நடக்கட்டும். இந்த சுயம்வரம் நிகழ்ச்சி இதோட முடிவடைஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போலாம். நான் உனக்கு இதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்திருந்தேன். ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்து நீயே உன்னோட வாழ்க்கையை நரகமாக்கிக்க பாக்குற. சாருமதி, இங்க பாரு. நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு. ஆரிய குலத்தோட வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரிலாம் சுகமான வாழ்க்கை இல்லை. 3 நாட்களுக்கு பிறகு நமக்கு திருமணம். என்னை கூட்டிட்டு போக நீங்க வருவீங்கல்ல? அம்மாவும் என்ன கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்க. ஏன் இந்த வசுந்தராவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் கண்டிப்பா வருவேன். நாட்டு மக்களின் கவனத்திற்கு, இன்று வர்தன் குலத்தை சேர்ந்த மகள்களுக்கு திருமணம் நடக்கவிருக்கின்றது. குமாரி சாருமதி அவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களும் மற்றும் அவர்களுடைய வரன்களுக்கு ரத்ன மாலையும் வழங்கப்படுகிறது. தன்னுடைய மகளுக்கு இவ்வளவு பெரிய அன்பளிப்பை கொடுத்திருக்காரு. ஆனா தன்னோட மூத்த சகோதரனின் மகளான வசுந்தராவுக்கு எந்த அன்பளிப்பையுமே தரலையா? சகோதரி வசுந்தரா,
நீ ஒரு ஏழை ஆண்மகனுக்கு மனைவி ஆக போற. இனிமே நீ ஏழ்மை மற்றும் தரித்திரத்திலேயே நீ வாழ்றதுக்கு பழகிக்க ஆரம்பிக்கணும். சாருமதியோட வரன் வீட்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதோ அங்க பாருங்க, ஆரிய குளத்துல இருந்து மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு கம்பீரமா, எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சகோதரி, குடும்பத்தோட கௌரவமே செல்வத்துல தான் இருக்கு, வெறும் பேச்சுல இல்ல. நீ கௌரவத்தின் பாதையை விட்டுட்டு என்ன இருந்தாலும் உன்னோட ஏழை வரன் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். சாருமதி இப்ப சொல்றது உண்மையா? வீரதத்தா வரமாட்டாரா? அநேகமா குமாரி வசுந்தராவுடைய வரன் வரவே மாட்டார் போல இருக்கே. வணக்கம். இவன் மாப்பிள்ளையா? பார்க்கறதுக்கு ஏதோ ஏழ்மையா இருக்கிற மாதிரி இருக்கான். இவ்வளவு சாதாரணமான ஆடையை உடுத்திட்டு வந்திருக்கான். இவனையும் துஷந்தாரியாவையும் பார்க்கும்போது வானமும் பூமியும் போல வித்தியாசமா இருக்கு. இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சியில ஒரு நல்ல ஆடையை உடுத்திட்டு வந்திருக்க கூடாதா? வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கு முன்னாடி எங்களை அவமானப்படுத்தி தலகுனிய வச்சிருக்க. அப்பா சொல்றது சரிதான். நீ பாக்குறதுக்கு மாப்பிள்ள மாதிரியே இல்ல. திருமணம் நடக்கும்போது குறைஞ்சபட்சம் நல்ல ஆடைகளையாவது உடுத்திட்டு வந்திருக்க கூடாதா? ஏன் என்னோட சகோதரி உன்னை அவளோட வரனா தேர்ந்தெடுத்தானே தெரியல. நான் ஒன்னும் வீரதத்தாவை அவரோட ஆடைய பார்த்து தேர்ந்தெடுக்கல. ஆனா வீரதத்தாவோட நான் ஆரம்பிக்க போற வாழ்க்கை சுகமானதா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிரமாதம், மிக பிரமாதம். குடும்பத்தோட கௌரவத்தை எவ்வளவு நல்லா காப்பாத்துற வசுந்தரா. பிரமாதம். கோவத்தை விட்டுடுங்க. திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வசுந்தரா கூட இருக்கிற உறவை துண்டிச்சிடலாம். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி சரி, வாழ்த்துக்கள் பவேந்திரன் அவர்களே. உங்களோட இரு மருமகன்களும் சிறந்தவங்க. மிக்க நன்றி மந்திரியாரே. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். திருமண சடங்குகளை இப்பொழுது ஆரம்பிக்கலாம். இன்னைக்கும் நீ நடந்துதான் வந்திருக்கியா என்ன? உன்னோட மனைவியை கூட நடத்தியே தான் கூட்டிட்டு போக போறியா? சரியா சொன்னீங்க. எல்லாருக்கும் என்னோட கணவர் மாதிரி. வசுந்தரா, இப்ப நாம நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? என்ன மன்னிச்சிரு வசுந்தரா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீ இங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த வீட்டால நம்மள மழையில இருந்தும் வெயில்ல இருந்தும் பாதுகாக்க முடியும்னா அதுவே எனக்கு போதும். நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குடிசைய கூட மாளிகையா மாத்திடலாம். உனக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா இந்த ரத்தினம் இறக்குறதுக்கு முன்னாடி எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. என் உயிருக்கும் மேல இதை நான் பாதுகாக்கிறேன். இப்ப இதை நான் உன்கிட்ட தரேன். இத பத்திரமா பாத்துக்கோ. இது என்ன பொறுத்தவரை விலை மதிப்பற்றது. இத நான் எப்பவும் என்னோட இதயத்துக்குள்ளேயே வச்சுப்பேன். நான் உங்களோட உணவை சமைச்சு வச்சுட்டேன். எங்க குலத்தோட பழைய பாரம்பரியம் படி திருமணத்திற்கு பிறகு மணப்பெண் அவளோட பிறந்த வீட்டுக்கு போவா. அதனால நான் வர்தன் மாளிகைக்கு போகணும். சித்தப்பா சித்திக்காக நான் அன்பளிப்புகளையும் எடுத்து வச்சிருக்கேன். நானும் உன் கூடவே வரேன் வசுந்தரா. அரசே, அரசேவா, சேவா, இந்த காவலர்கள் யார் அரசேன்னு கூப்பிடுறாங்க? அரண்மனையில நான் எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிற வரைக்கும், அங்க சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் நான் யாருங்கிற உண்மையை உன்கிட்ட இப்ப சொல்ல முடியாது வசுந்தரா. அது வேற ஒண்ணும் இல்ல வசுந்தரா. இந்த வீரர்கள் சத்தியதேவ சந்திக்க இங்க வந்திருக்காங்கன்னு தோணுது. நான் ராஜ மாளிகையில அரசர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் என்ன சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. வசுந்தரா, உன்னால அங்க தனியா போக முடியுமா? விருந்தாளிங்க வந்திருக்கும் போது அவங்களை கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்ன மன்னிச்சிரு வசுந்தரா. சரி, நான் தனியாவே போயிட்டு வரேன்.
என்ன செய்தி? சீக்கிரம் சொல்லுங்க. மகாராஜா, ராஜமாதா தலைநகரத்துல இருந்து உங்களை அவசரமா பாக்குறதுக்கு ராஜமாளிகைக்கு வந்திருக்காங்க. என்ன? சத்யதேவ், வசுந்தராவை கவனமா பாத்துக்கோ. நான் உடனடியா அரண்மனைக்கு போயாகணும். சரி கவனி, மாளிகையில இருந்து வர்தான் வீட்டுக்கு தங்க ஆபரணங்கள், வைரம், வைடூரியம்னு அமைச்சர்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்க சொல்லு. சித்தப்பா, சித்தி, நீ தனியா வந்திருக்கியா? உன்னோட அந்த ஏழை கணவரை இங்க கூட்டிட்டு வர வேண்டான்னு நினைச்சியா? என்னாச்சு? உன்னோட கணவரை கூட கூட்டிட்டு வரலையா? அவன் இப்படி ஏழையா இருக்கிறது உனக்கு வெக்கமா இருக்கா? அவர் இங்க வர விரும்பினாருதான், ஆனா அவருக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதான். ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதோட விளைவை பாத்தியா? ஒரே நாள்ல உன் அழகெல்லாம் வாடிடுச்சு. எது எப்படியோ, நீ மட்டும் அந்த ஏழைய கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நானே உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். நீங்க எல்லாம் எங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. சாருமதி, உன்னோட கல்யாணத்துக்கு பிறகு உன்னோட முதல் ராத்திரி நீ நினைச்ச மாதிரி இல்லைன்னு கேள்விப்பட்டேன். திருமணமான முதல் ராத்திரியே துஷ்யந்த் வேற ஒரு பொண்ணோட இருந்திருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. என்னோட மரியாதையே போயிடுச்சு. என்னோட மகளே சாரு, நீ வந்துட்டியா? தந்தையே, அம்மா, வணக்கம். சித்தப்பா, சித்தி, வணக்கம். வசுந்தரா, நீ தனியா வந்திருக்கியா? உன்னோட கணவர் வரலையா? அம்மா, என்ன இருந்தாலும் அந்த ஏழை இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த அன்பளிப்பு என்னுடைய தரப்புல இருந்து. துஷ்யந்த் ஆர்யாவை நம்ம மருமகனா ஏத்துக்கிட்டது நம்மளோட பெரிய பாக்கியம். வசுந்தரா, நாங்க இவ்வளவு வருஷமா உன்னை எவ்வளவு நல்லா பார்த்து வளர்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனா நீங்க வெறும் கையோட வந்திருக்க. ஆமா, ஒரு சின்ன அன்பளிப்பை கூட கொண்டு வர முடியல. சித்தப்பா, சித்தி, இத நானே என் கையால பண்ணேன் உங்க 2 பேருக்காக. உடனே இங்கிருந்து வெளியே போ. இப்படி ஒரு இழிவான பரிசை தந்து எங்களை அவமானப்படுத்தாத. கணவர் ஏழையா இருக்கும்போது மனைவியால 2-3 துணியை வச்சு தச்சு கைக்குட்டையை தானே கொண்டு வந்து தர முடியும். ராஜ மாளிகையிலிருந்து வரதன் குடும்பத்துக்கு சில விலை உயர்ந்த பொருட்கள் வந்திருக்கு. மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.